என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயம் என்ற மத்திய அரசிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தலைமை செயலக வளாகத்தில் பேட்டரி காரில் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. இதுவரை இல்லாத அளவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசியல் 8 பட்டியலின அமைச்சர்கள் பதவியேற்பு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சரவையில் வன்னியரசு, ஷாஜகான் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கட்டாயம் என்ற மத்திய அரசிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறையில் மாற்றத்தை அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவிற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசின் முடிவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அடுத்த வாரம் வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர். 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, குஜராத் உட்பட 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் சி.வி. சண்முகம், சுனேத்ரா பவார் ஆகியோரின் ராஜினாமாவை அடுத்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலங்களில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான இடைத்தேர்தலும் இதே தேதியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளை கொண்ட மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நிறைவு செய்தவர்களுக்கு மாற்றாக புதிய உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் தேவகவுடா, மத்திய அமைச்சர்கள் ஜார்ஜ் சூரியன், ரவ்னீத் சிங் உள்ளிட்ட 24 பேர் அடுத்த மாதம் தங்கள் பதவி காலத்தை நிறைவு செய்ய உள்ளனர். அதன் காரணமாக புதிதாக 24 பேரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேர்தல் நடைமுறைகள் முறையாக தொடங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூன் 8ஆம் தேதி எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு ஜூன் 12ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றும் அன்று மாலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். நள்ளிரவுக்குள் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை செயலக வளாகத்தில் பேட்டரி காரில் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து காலையில் தலைமை செயலகத்திற்கு வரும் முதலமைச்சர் மாலை 5 மணிக்கு மேல் பணிகளை முடித்து புறப்பட்டு செல்கிறார். இதற்கிடையே அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை என ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே தலைமை செயலகத்தில் 35க்கும் மேற்பட்ட பல்வேறு துறை அலுவலகங்கள் உள்ளது. இந்த அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேட்டரி காரில் சென்று சுற்றி பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். பேட்டரி காரில் பயணித்து கோட்டையை சுற்றி பார்த்த முதலமைச்சர் விஜய் அங்கு உள்ள பழமையான தேவாலயத்திற்கும் சென்றார். மேலும் கட்டிடங்களையும் பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு சென்றும் ஆய்வில் ஈடுபட்டார். கோட்டை அருங்காட்சியகத்திற்கு சென்று பழமையான பொருட்களை பார்வையிட்டார். முதலமைச்சர் விஜய் தலைமை செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் தகவல் அறிந்து அவரை காண பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டனர். இதனால் அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர்.
இதுவரை இல்லாத அளவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசில் 8 பட்டியலின அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவருடன் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் உட்பட மொத்தமாக 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த சூழலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும், வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவில் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசில் 8 பட்டியலின அமைச்சர்கள் பங்கேற்றனர். அதன்படி எழும்பூர் தொகுதி ராஜ்மோகன், அவினாசி தனி தொகுதி கமலி, அரக்கோணம் தனி தொகுதி காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி மதன், ராசிபுரம் தனி தொகுதி லோகேஷ், ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி தென்னரசு, திண்டிவனம் தனி தொகுதி விசிக வன்னியரசு ஆகியோர் பட்டியலின அமைச்சர்களாகவும் பதவியேற்றுள்ளனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சரவையில் வன்னியரசு, ஷாஜகான் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவருடன் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று தமிழக வெற்றிக் கழக அரசில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும், வன்னியரசு அரசுக்கு சமூக நீதித்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். அதிமுகவிற்குள் பிளவு இல்லை, கருத்து வேறுபாடுதான் உள்ளது என்றும், தங்களுக்கு பொதுச் செயலாளர் எப்போதும் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, விஜயபாஸ்கர், காமராஜ், திருத்தணி ஹரி, அன்பழகன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, தாவேக அரசில் அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி கேட்டு பேச்சு நடந்ததாகவும், பின் ஏமாற்றமடைந்ததாகவும் ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் CV சண்முகமும் தானும் ஒருமுறை கூட அமைச்சர் பதவி குறித்து பேச்சு நடத்தியதில்லை என்று விளக்கமளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தினரும் அதிமுகவினருக்கு எந்த அமைச்சர் பதவியும் கோரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அதிமுகவை உடைக்கவோ பிரிக்கவோ தங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும், தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்து மீண்டும் அதிமுக ஆட்சியமைக்க பாடுபட போவதாகவும் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். இன்னும் சில பத்திரிகைகள்லாம் இதுக்கு முன்னாடி அதிகமாக பிரஸ் மீட் பண்ண எங்களது அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் CV சண்முகன் அவர்களோ, நான் பேசும் பொழுதோ ஏதாவது ஒரு முறையாவது நாங்கள் இப்படி அமைச்சர்கள்லாம் உள்ள போன்னு சொல்லல ஒன்று. அதே போல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாவக தரப்பில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போதும் அவங்க அமைச்சர்களாக எங்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இது எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணுவதற்காக தொடர்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே போல் திமுக எதிர்ப்பில் இன்னைக்கு அவங்களும் அதே போல் திமுக எதிர்த்தை நாங்கள் தொடர்ந்து புரட்சித்தலைவர் MGR அம்மா அரசியல் பண்ணி நாங்கள் மக்களை சந்தித்தோம். அவங்களும் அதே போல் சந்தித்தாங்க. பருவமழையை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்து பேசினோம் என்று சென்னை எழிலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தலைமையில் மழைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நேற்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் துறையின் செயலாளர்கள், ஆணையர்களுடன் கலந்து பேசினேன் எனவும், பருவமழையை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்தும் அனைத்து பணிகளில் விரைந்து செயல்படுவது குறித்தும் பேசினோம் என்றும், எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கு இந்த துறையை எடுத்து செல்வதற்கு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ பல பகுதிகளில் 107 வரையிலும் வெப்பநிலை இருக்கிறது. எப்படி மக்கள் அதிலே
என்ன அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வடமேற்கு பருவமழை என்பது இன்னும் ஒரு வார காலத்தில் தென்கிழக்கு பருவமழை ஒரு வார காலத்திற்குள்ளே வரும் நிலையில் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற முறையில் அந்த பணிகளை எப்படி ஆற்றலாம் என்பதும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய்த்துறையின் மூலமாக அனைத்து பணிகளும் விரைந்து செய்வதற்கு என்னென்ன பணிகள் நாம் மேற்கொள்ள வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியோடு நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுகின்ற அளவிற்கு இந்த துறை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அமைச்சர் ஆணை முன்னிட்டு தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசு தமிழக அமைச்சரவையில் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொண்டாடினர். ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு தாராபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் அம்பேத்கர் உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வன்னியரசு அமைச்சரானதை கொண்டாடினர். இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவலிந்திரவள்ளி உத்தரவிட்டதை அடுத்து கந்திலி அடுத்த சின்ன கசிநாயக்கன்பட்டியில் பொது இடத்தை ஆக்கிரமித்து தனிநபர் கட்டிய கழிவறையை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சின்ன கசிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் மனைவி லல்லி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக நத்தம் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து கழிவறை கட்டியுள்ளார். இந்நிலையில் அந்த வழி பொதுவழி எனவும் பொதுமக்கள் சென்று வருவதற்கு இடையூறாக கழிப்பறை கட்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வருவாய்த்துறையினருக்கும் கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சிவலிந்திரவள்ளி உத்தரவிட்டத்தின் பெயரில் வருவாய்த்துறையினர் கந்திலி காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமித்து கட்டிய கழிவறையை ஜேசிபி இயந்திரம் மூலமாக இடித்து அகற்றினர். கெங்கவெள்ளி அருகே அரசு டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அடுத்த தம்மம்பட்டியில் வாரசந்தைக்கு செல்லும் சாலையில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கடை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தம்மம்பட்டி காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பெண்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 500 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. நாங்களும் இதை கடையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20 வருஷமா கலெக்டர், சிஎம், கலால்துறை அமைச்சர், டாஸ்மாக் டிஎம் எல்லாத்துலேயுமே மனு கொடுத்துரும். இதுவரை எடுக்கவே இல்லை. புதுசாக வந்திருக்க இப்போ சிஎம் விஜய் சார், ஜோசப் விஜய் சார்ட்டையும் ஃபேக்ஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் மனு அனுப்பிச்சிருக்கோம். இந்த கடையை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் போட்ட நாம்ஸ்குள்ளே தான் இந்த கடை இருக்குது. 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இந்த கடையை உடனே அகற்றணும். இந்த கடையை தாண்டி போகிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, மாணவிகள் எல்லாமே சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போகவே முடியறதில்லை. ரொம்ப பயந்துக்கிட்டு தான், வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் இந்த பக்கம் போகிற பொதுமக்கள் சரி, லேடிஸும் சரி, பெண்கள், படிக்க போகிற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சிரமத்தோடு தான் போகிறாங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரும் மீண்டும் கழகத்தில் இணைய வேண்டும் எனவும், மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கான மரியாதைகள் முறையாக வழங்கப்படும் என்றும் கொடைக்கானலில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பரமசிவம் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக 2 பிரிவாக பிளவுபட்டு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தனி அணியாகவும், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனி அணியாகவும் பிரிந்துள்ளனர். இந்நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் உள்ள அதிமுகவினரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். அதன்படி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த நத்தம் விஸ்வநாதனை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் பரமசிவத்தை திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். இந்நிலையில் கொடைக்கானலில் நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் யாருமே கலந்து கொள்ளாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் மகளிரணி சார்பில் பங்கேற்ற நிர்வாகி ஒருவர் பேசினார்.
அப்போது அம்மா வளர்த்தெடுத்த கட்சியை அழிக்க முயற்சிக்கிறார்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு மேடையிலேயே கதறி அழுதது அனைவரிடமும் சோகத்தை ஏற்படுத்தியது. கூட்டத்தை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பரமசிவம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது எனவும் ஒரு சிலர் குழப்பத்தில் வராமல் உள்ளனர் எனவும் பிரிந்து சென்ற அனைவரும் மீண்டும் கழகத்தில் இணைய வேண்டும் எனவும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கான மரியாதைகள் முறையாக வழங்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர் பரமசிவம் தெரிவித்தார். டாக்டர் பரமசிவம் என்னை மாவட்ட கழக செயலாளராக அறிவித்ததுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கொடைக்கானல் நகர கழகம் மற்றும் கீழ்மலை மேல்மலை ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெறுகிற நிகழ்ச்சி மற்றும் ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. நல்ல இந்த நிகழ்வை நம்முடைய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற வேணுகோபால் அவர்கள், நம்முடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர்கள் கோவிந்த் அவர்கள் உள்ளிட்ட நகர செயலாளர்கள் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள், பண்ணைக்காடு பேரூர் செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் பின்னால் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த தோல்வியில் தோண்டு விடாமல் மீண்டும் மக்கள் பணியாற்றுவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே குழந்தையின் தலையில் சிக்கிய அலுமினிய பாத்திரத்தை தீயணைப்பு வீரர்கள் நவீன ஆயுதத்தால் வெட்டியெடுத்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருக்கலங்கோடு பகுதியைச் சேர்ந்த முகமது ரஷீத் என்பவரது 1.5 வயது குழந்தை ஏஷின் அப்துல்லா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று அலுமினிய பாத்திரத்தை குழந்தை தலையில் மாட்டிக்கொண்டது. குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஓடிவந்த பெற்றோர்கள் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளி தீயணைப்பு நிலைய அலுவலர் உம்மர் தலையிலான மீட்பு படை வீரர்கள் அப்துல் சலீம், நஜ்முதீன், அபினவ், விபின்தாஸ் ஆகியோர் நவீன உபகரணங்களின் உதவியுடன் பாத்திரத்தை வெட்டி எடுத்து காயமின்றி குழந்தையை பாதுகாப்பாக மீட்டனர். 1.5 வயது குழந்தையின் தலையில் சிக்கிய பாத்திரத்தை அகற்றிய மீட்பு படை வீரர்களை அப்பகுதியினர் வெகுவாக பாராட்டினர். தாவேக கூட்டணி ஆட்சி அனைத்து ஆட்சிக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று சென்னையில் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை MRC நகரில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் அமைச்சர் பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அப்போது அமைப்பாய் திரண்டோம், அங்கீகாரம் பெற்றோம், அதிகாரம் வெல்வோம் என்ற முழக்கத்தை முழங்கினர். அதன் பின்னர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீண்ட கால இலக்கு இன்று நிறைவேறியிருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்கின்ற முழக்கத்தின் அடிப்படையில் இயங்கி வருகிறோம். நிச்சயமாக எங்கள் தலைவரின் கனவை நிறைவேற்றுவோம் எனவும் நாங்கள் எதையுமே தனிப்பட்ட நபரின் அடிப்படையில் பேசுவதில்லை, அவர்களின் செயலின் அடிப்படையில் மட்டுமே கருத்துக்களை கூறி வருகிறோம். என்னுடைய செயல்பாடு என்பது தாவேக அரசிற்கு பக்கபலமாக இருக்கும் என்றும் ராசாவின் கருத்து பெண்களை அவமதிப்பதாக இருக்கிறது என்றும் பெரியார் மற்றும் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இவ்வாறு பேசுவது கொள்கைக்கு எதிராக இருக்கிறது எனவும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். அதாவது யாருமே தனிநபர் அடிப்படையில் சமூக ரீதியாக நாங்கள் அந்த இதை குற்றச்சாட்டை அது முன்னெடுக்கிறதில்ல. அவர்கள் முன்னெடுக்கின்ற செயல்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பார்ப்பனர் அப்படின்னா தனிநபர் அடிப்படையில் இல்லை, அது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். மரியாதைக்குரிய தம்பி ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அவருடைய செயல்பாடு கட்டாயம் சமூக நீதி அடிப்படையில் தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே எங்களுடைய செயல்பாடுகளும் அதே பயணத்தில் தான் நாங்கள் கொண்டு செல்வோம். ஆகவே போக போக இன்றைக்கு தான் நான் பதவி ஏற்றிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் என்னை அமர்த்தி அழகு பார்த்துருக்கிறாரு. கட்டாயம் அவருடைய கனவு, அவருடைய நம்பிக்கையை நான் சிதையாமல் நான் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட முதியவரை மதுரை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்ததுடன் அப்ளேஷன் சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். ராஜபாளையத்தை சேர்ந்த 78 வயதுடைய முதியவர் உடல் எடை குறைவு, பசியின்மை உள்ளிட்ட அறிகுறிகளுடன் மதுரையில் செயல்படுகின்ற அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை மருத்துவர்கள் பரிசோதித்து கணைய புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து பல்துறை மருத்துவ நிபுணர்கள் இணைந்து முதியவருக்கு பிளியோ டைஜஸ்டிவ் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ததுடன் மைக்ரோவேவ் அப்ளேஷன் சிகிச்சையை மேற்கொண்டனர். அப்ளேஷன் சிகிச்சை முறையில் வெப்ப ஆற்றல் மூலமாக புற்றுநோய் செல்கள் அழிக்கப்படுவதால்
சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் இதனால் முதியவர்கள் மற்றும் அதிக ஆபத்துள்ள நோயாளிகளுக்கு இந்த சிகிச்சை பயனுள்ளதாக உள்ளது என்றும் அப்போலோ மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நம்ம தமிழ்ல கணையம் அப்படின்னு சொல்றோம். அதுல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிரஸ் மீட்ல கேட்ட மாதிரி காமனா வருமா அப்படின்னா, நாங்க மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேஷண்ட் கணைய கேன்சர். என்ன ப்ராப்ளம் மத்த கேன்சரை விட கணைய கேன்சர்னா, பாக்குறவங்க எல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ண முடியாத ஸ்டேஜ்ல பார்ப்போம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல சைலண்டா இருக்கும் கணையம். சம்டைம்ஸ் டயக்னோஸ் பண்றப்பே அது பரவி இருக்கு. அப்ப மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், கணையத்துல கேன்சர் வரலாம், அந்த கணையத்துல கேன்சர் வந்தா அதை ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணா சரி பண்ண முடியும். அப்ப எப்படி ஏர்லியரா டயக்னோஸ் பண்றது அப்படின்னா, அவங்க உடல்நிலையில ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் ஆகுது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் திமுக தோல்விக்கான காரணம் குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் ஆகியோர் பங்கேற்று கள ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நிர்வாகிகளை சந்தித்து திமுக தோல்வி குறித்து கள ஆய்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் வல்லக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக தலைமை கழகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ள கள ஆய்வு பொறுப்பாளர்கள் எலன் டேவிட்சன், இளமகிழன் ஆகியோர் துறைவாரியாக விசாரணை நடத்தினர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக தோல்விக்கான காரணத்தை திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களிடமும் விசாரித்தனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். அப்போது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கழகம் சார்பில் போட்டியிடுபவர்கள் மாபெரும் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தலை போன்று வெற்றியை தவறவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் திமுகவின் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தாமு அன்பரசன் கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம், மாங்காடு நகராட்சி துணைத் தலைவர் ஜபூர்லா, வல்லக்கோட்டை அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜன், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், திமுக ஒன்றிய மகளிர் அணி புதுப்பேடு கல்பனா, ஸ்ரீபெரும்புதூர் 4வது வார்டு நகராட்சி கவுன்சிலர் நிர்மலா, இறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா, சரவணன், குண்டு பெரும்பேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருசப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கந்தர்வக்கோட்டை அருகே கணபதிபுரத்தில் சாலையில் நடந்து சென்றபோது தேல் கொட்டியதில் 10 வயது சிறுமி ரிஷ்வனா உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த கணபதிபுரத்தை சேர்ந்த விவசாய தொழிலாளி செல்லத்துறை ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் நேற்று விவசாய நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக தனது 10 வயது மகள் ரிஷ்வனாவை அழைத்து சென்று விவசாய வேலை முடிந்ததும் சாலையில் நடந்து வீட்டிற்கு சென்றபோது ரிஷ்வனாவை தேல் கடித்தது. இதை கண்ட தந்தை செல்லத்துறை தேலை அடித்துவிட்டு ரிஷ்வனாவை கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ரிஷ்வனாவை மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரிஷ்வனா பரிதாபமாக உயிரிழந்தார். சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை தேல் கடித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தேல் கடித்து இறந்த 10 வயது சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை வழங்கிடக் கோரி உறவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் செயல்படும் PSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 38வது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வென்ற மாணவர்கள் பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றனர். திண்டுக்கல்லில் செயல்படுகின்ற PSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை பட்டம் பெறும் மாணவர்களுக்கு 38வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் தலைவர் K. தனலட்சுமி அம்மாள், முதன்மை தலைவர் RSK ரகுராம் மற்றும் டிரஸ்டி சூர்யா ரகுராம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை பேராசிரியரும் தலைவருமான டாக்டர் சாந்தி, கணினி அறிவியல் மற்றும்
வணிக அமைப்புகள் துறை பேராசிரியரும் தலைவருமான டாக்டர் பவளராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் வாசுதேவன் வரவேற்றார். விழாவின் சிறப்பு விருந்தினராக டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தில் கல்வித்துறை கூட்டமைப்பு பிரிவின் தலைவர் டாக்டர் சுசீந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்கி மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் தொழில்துறையில் முன்னேற வழிகாட்டும் வகையில் சிறப்புரையாற்றினார். விழாவில் முதல் 3 இடங்களை பெற்ற இளநிலை மாணவர்களுக்கு கல்லூரி சார்பில் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. பட்டம் பெற்ற மாணவர்கள் பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றனர். சேலம் மாவட்டத்தில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஆண்டுதோறும் மே மாதங்களில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டின் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை சேலம் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 30,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகளில் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக உணவளிப்போம் உலகிற்கு என்ற வாசகத்தை வலியுறுத்தி இந்த ஆண்டு சுமார் 2 லட்சம் ரோஜா மலர்களால் மாடு, கோழி, வாத்து, தேன்பெட்டி ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயிகளின் பண்ணை வீடு போன்ற வடிவங்களை அமைத்துள்ளனர். மேலும் அண்ணா பூங்கா நுழைவாயிலில் 50,000 கார்னேஷன் மலர்களை கொண்டு வரவேற்பு நுழைவாயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை மகிழ்விக்க 30,000 வண்ண மலர்களால் பரதநாட்டிய மங்கைகள், கற்பனை தேவதை, கார்ட்டூன் கேரக்டர், புளூட்டோ, கூஃபி மற்றும் செல்ஃபி எடுக்க ஓரத்தில் வட்ட மலர்களால் இரட்டை இதயம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 15 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 300 காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இன்று தொடங்கிய கோடை விழா வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அரக்கோணம் சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா ஜோசப் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மறைக்கோட்டு அதிபர் பங்குதந்தை ஆனந்தராஜ் கலந்து கொண்டு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவர்கள் நிலா, உதயகீர்த்தி, வினோத் மற்றும் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்த மாணவர்கள் சாய் ஜெயனி, அஷ்மா, தர்ஷினி ஆகியோரை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். இதில் வகுப்பாசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வுப் பணி அரக்கோணம் கோட்டாட்சியர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக வளாகத்தில் அரக்கோணம் மற்றும் நெமலி வட்டத்திற்கு உட்பட்ட தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் பாதுகாப்பு குறித்து வருடாந்திர ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. ஆய்வுப் பணியை அரக்கோணம் கோட்டாட்சியர் ரமேஷ் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது படிக்கட்டு, அவசர கால கதவு, டயர்கள், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பள்ளி வாகன டிரைவர்களுக்கு வாகனங்கள் பாதுகாப்பாக இயக்குவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன், காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக், மோட்டார் வாகன ஆய்வாளர் முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 18 வயதுக்கு குறைந்தவர்கள் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்பட்டால் அவர்களுடைய தந்தையார் அவர்களுக்கு தண்டனை, அதாவது 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டு என்பது இப்போ ஒரு சிறப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே குழந்தைகளின் தகப்பனார் அவர்கள் இதை ஒரு அறிவுரை வாரி எடுத்துக்கொண்டு தங்களுடைய மகன்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு சாலையில் வாகனத்தை இயக்க அறிவுறுத்தப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தாவிற்கு சக காவல்துறையினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைத்ததிலிருந்து அரசு முதன்மை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் பணியிட மாறுதல் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அபிஷேக் குப்தா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்டு
புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக ரவீந்திரகுமார் குப்தா நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக ரவீந்திரகுமார் குப்தா பொறுப்பேற்றார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கையொப்பமிட்டு பொறுப்பேற்ற கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தாவிற்கு சக காவல்துறையினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயம் என்ற மத்திய அரசிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தலைமை செயலக வளாகத்தில் பேட்டரி காரில் சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. இதுவரை இல்லாத அளவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசியல் 8 பட்டியலின அமைச்சர்கள் பதவியேற்பு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சரவையில் வன்னியரசு, ஷாஜகான் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்-லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.